தமிழகத்தில் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் விஜயுடன் பேசி என்டிஏ கட்சி அமைப்போம். மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே பேட்டி. மண்ணாடிப்பட்டு திருக்குறுங்கு தொகுதிகள் முதல்வர் அமைச்சர் தொகுதிகள் வீடு வீடாக பணம் பட்டுவாடா. முதல்வரின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்து கூறி தாசுப்பேட்டை மக்களிடையே என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பிரச்சாரம். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய எல்&டி நிறுவனத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சருமான ராமதாஸ் அத்வாலே புதுச்சேரிக்கு இன்று வருகை தந்து மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர் 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வராது. அங்கு நடிகர் விஜயும் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிறகு அங்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்திவிட்டு பாஜக ஆட்சி அமைக்கும். கேரளத்தில் இப்போது ஆளும் மார்க்சிஸ்ட் ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். அங்கும் பாஜக ஆட்சி அமைக்கும். அதனால் தேர்தலுக்கு பிறகு 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நாகாலாந்து, மணிப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. மேலும் தேசிய அங்கீகாரம் கிடைக்காத ஆட்சியை வலிமைப்படுத்தி வருகிறோம். நாட்டின் வலிமையான பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியில் இருக்கிறார். நாட்டின் வளர்ச்சிதான் அவரின் குறிக்கோள் என அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது இந்திய குடியரசுக் கட்சியின் புதுச்சேரி தலைவர் ஞானமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த சிலர் ட்ரோன் கேமரா மூலம் சிக்கியுள்ளனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தேர்தல் துறை சட்டமன்ற பொது தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்தி உள்ளது. அதனை வலுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ட்ரோன் பயன்பாட்டின் தொடக்கமாக அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி திருக்குணம் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் ரோந்து பணியின் போது ஒரு குழுவினர் சந்தேகத்திற்குரிய வகையில் வீடு வீடாக சென்று வருவதை ட்ரோன் கண்காணிப்பு குழுவினர் கண்டறிந்தனர். இந்த தகவல் உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மையம் பணியில் இருந்த பறக்கும் படைக்கு எச்சரிக்கை விடுத்தது. பணம் கொடுத்ததன் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட சிறப்பு செயல்பட நடுவர் டாக்டர் குமரேசன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவம் இடத்திற்கு சென்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த சிலம்பரசன், திவின் சக்கரவர்த்தி ஆகியோரை கைது செய்து ரூபாய் 55,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். ட்ரோன் கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்ட மற்றொரு சம்பவத்தில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து பணியின் பொழுது சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் கவனிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் அடிப்படை கட்டுப்பாட்டு மைய தூக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் லோகநாதன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு சென்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ராஜேந்திரன், சுரேஷ் ஆகியோரை கைது செய்தார். முறையே ரூபாய் 8,700, ரூபாய் 2,600 மற்றும் பைக்கை கைப்பற்றினர் என அதில் கூறப்பட்டிருந்தது. மங்களம் தொகுதியில் தான் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளார். தற்போது இந்த தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ரங்கசாமியின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பயன்பெறுகிறார்கள் என்று தாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தா நகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து தெரிவித்தார். புதுச்சேரி தாசுப்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் ஜீவானந்தபுரம் தொகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்த ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தாநகர் பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்குகளை சேகரித்து வருகிறார். அப்போது அவர் கூறும்பொழுது, முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உயர்கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளார். காலை, மதியம், மாலை உணவு திட்டங்கள், சீருடை, நோட்டு புத்தகங்கள், காலணிகள், சைக்கிள், சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவம், பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி,
பயில்பவர்களுக்கு நிதி உதவி என வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும். வருகிற தேர்தல் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் விடுவிடாக சென்று வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை வழங்கி ஓட்டு கேட்டனர். முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கம் நடத்திய வழக்கில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என L&T நிர்வாகத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகி ரமேசு, புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சண்முகவேல், ஜெகதீசன் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பில் 2019 தொழிலாளர் சமரச அதிகாரிகள் முன்பு தொழில் தபா தொடங்கப்பட்ட புதுச்சேரி அரசாணை வெளியிடப்பட்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் விசாரணை முடிந்து புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி 27/3/2026 அன்று தீர்ப்பு வழங்கினார். நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கம் வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக L&T தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சண்முகவேல், ஜெகதீசன் அனைவரையும் L&T நிர்வாகம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அத்தொழிலாளர்களுக்கு 2019 ஆண்டு முதல் பணி நிரந்தரம், தொழிலாளர்களுக்குரிய ஊதியம் மற்றும் அனைத்து சலுகைகளுக்குரிய பண பலன்களை 2 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி அம்பிகா தீர்ப்பு வழங்கியுள்ளார். தொழிலாளர்களின் வாழ்வுரிமையின் பாதுகாப்பினை உறுதி செய்து புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி அம்பிகாவிற்கு L&T உரிமைகள் காக்க சமரசமில்லாமல் உண்மையும் உறுதியோடு சட்ட போராட்டம் நடத்திய சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு நீலகண்டன், தொழிலாளர் நீதிமன்றம் வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோருக்கு புதுச்சேரி நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். L&T நிர்வாகம் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டுமென நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கம் வலியுறுத்துகின்றோம் என்றார். இந்த நிகழ்வில் L&T தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கோபு உடனிருந்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியமட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் NR வேட்பாளர் ரவிக்குமார் ஜப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியமட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி NR காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பல கலந்து கொண்டனர். ஊசூரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையாறுகுப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி ஊசூரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர்.
இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வடமங்கலம் தொகுதியில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் பகுதியில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பல கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதான நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்டிஏ கூட்டணி வேட்பாளரும் அமைச்சருமான ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள், அடிப்படை வசதி, மேம்பாட்டு பணிகள் மற்றும் மக்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் மீண்டும் வாய்ப்பு அளித்தால் தொகுதியின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் புதிய திட்டங்கள் அமல்படுத்துவோம் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். அவரது பேச்சுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் விசில் சின்னத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் மக்களிடம் கேட்டறிந்தவுடன் தன்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகள், மேம்பாட்டு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சசிபாலன் மேற்கொண்ட வாக்கு சேகரிப்பிற்கு பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் திரளாக திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதி புதுநகரில் சுயேட்சை வேட்பாளர் அருள் செழியன் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சமூக சேவகர் அருள் செழியன் ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதிகளில் மக்களை சந்தித்து அருள் செழியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை பகுதியில் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த திமுக வேட்பாளர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் திரளான ஆதரவு தெரிவித்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராப்பட்டு மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடிய சம்பத் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட சாதனைகளை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலன்களை குறிக்கோளாக கொண்டு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாகமாக பங்கேற்ற திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்தது. சம்பத் சென்ற இடங்களெல்லாம் பொதுமக்கள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றதும் இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவு தெரிவித்தும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. கரோனா காலங்களில் மக்களுக்காக பணியாற்றிய புதுச்சேரி சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர்களை மட்டும் பணி நீக்கம் செய்தது ஏன் என்ற கேள்வியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் செவிலியர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் இன்று சாரத்திலிருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாட்கள் பணி செய்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய இந்திய பிரதமரும் மத்திய சுகாதாரத்துறையும் வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசு மௌனம் காப்பது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிய கரோனா ஊழியர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கிய முதல்வர் புதுச்சேரியின் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்காக பணியாற்றிய புதுச்சேரி சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர்களை மட்டும் பணி நீக்கம் செய்தது எந்த விதத்தில் நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். அதனை அடுத்து இன்று பாதிக்கப்பட்ட புதுச்சேரி சுகாதாரத்துறை கரோனா ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் தங்களின் தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையை ஓட்டர் ஐடி கார்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் தலைவர் சீசு சுவாமிநாதன் சிறப்பான முறையில் மாபெரும் பேரணியை துவக்கி வைத்தார். மேலும் அமைப்பாளர் ஜெபின், சிவா, டேவிட், ஆறுமுகம் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கலந்து கொண்டு இப்போராட்டத்தை சிறப்பித்தனர். கூறிய வாக்குறுதிகளை குறிப்பிட்ட காலக்கெடுவில் நிறைவேற்ற முடியாவிட்டால் 1 ஆண்டுக்குள் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என கூறி முத்தியால்பேட்டையில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர், தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மற்றும் பல்வேறு அடிப்படை வசதி குறைபாடுகளை முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 1 ஆண்டுக்குள் அவற்றை முழுமையாக சரி செய்து தருவதாக உறுதி அளித்தார். மேலும் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பிட்ட காலக்கெடுவில் நிறைவேற்ற முடியாவிட்டால் 1 ஆண்டுக்குள் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் எனவும் வாக்காளர்களிடம் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது சந்துருவின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இந்தியன் வங்கிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வரும் உதவி மண்டல அலுவலக அதிகாரி மீது நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியன் வங்கியின் உதவி மண்டல அலுவலக அதிகாரி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமை ஏற்றார். சங்க தலைவர் நீலன் கண்ணன் தலைமை தாங்க மாநில செயலாளர் நர்த்தனதராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உதவி மண்டல அலுவலக அதிகாரியாக பணியாற்றும் சுப்பிரமணி கடந்த சில ஆண்டுகளாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கு எதிராக தனிமனித தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனால் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக செஞ்சி வட்டம்
மழவத்தாங்கல் கிளையில் பணியாற்றிய ஷங்கர் என்ற ஊழியர் கடுமையான மன அழுத்தத்தால் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் சங்கம் தெரிவித்தது. மேலும் பல நகை மதிப்பீட்டாளர்கள் தூர இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து மற்றும் உணவு செலவுகளுக்கான எந்தவித சலுகையும் வழங்கப்படாமல் தங்களது சொந்த செலவில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அன்றாட பணி சுமை மற்றும் கட்டாய நேர விதிமுறைகள் காரணமாக பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழலில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சங்கம் வலியுறுத்தியது. உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராக மூலக்குளம் ஜே நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் மூலக்குளம் ஜே நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில் கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருவதாகவும் மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புகள் தேவையான உதவிகள் செய்து தருவதாகவும் அதேபோல் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி அடுத்தும் மலர் தூவியும் மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கருணாகரப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய அவர் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கே பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள் மற்றும் நிலைமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கமளித்த கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பை வலுப்படுத்தினர். தொடர்ந்து அவருக்கு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடாத்தூர் மணவெளி சுத்துக்கேணி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் TBR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிகள் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி கொடாத்தூர், மணவெளி, சுத்துக்கேணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் பேட் பகுதிகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் பேட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் செதிலாடும் செவ்வழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டுக்கான பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முதல் துவங்கி 2 தினங்களாக அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு 12ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் நகர பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்று ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, உபயதாரர் வழக்கறிஞர் ருத்ரகுமார், குடும்பத்தினர், ஸ்ரீ சிவசக்தி ஆன்மீக குழுவினர், கந்த சக்தி தைப்பூச விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் BBC நகர் காலம் தோட்டம் பகுதிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவர் நேற்று மாலை அரியாங்குப்பம், காலந்தோட்டம், BBC நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் BBC நகர் பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் பலர் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்தும் மலர் தூவியும் சிறப்பு வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் இதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பிரமாண்ட வரவேற்பு அளித்து வாழ்த்து கோஷங்களுடன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சிவபவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் பகுதிகள் திமுக வேட்பாளர் அங்காளின் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருகுமணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டாறுகோவில் பகுதியில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்றைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டாறுகோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,885 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 262 ரூபாய். தமிழகத்தில் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் விஜயுடன் பேசி என்டிஏ கட்சி அமைப்போம், மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே பேட்டி. மண்ணாடிப்பட்டு திருக்குணூர் தொகுதியில் முதல்வர் அமைச்சர் தொகுதிகள் வீடு வீடாக பணம் பட்டுவாடா. முதல்வரின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்து கூறி தாசுப்பேட்டை மக்களிடையே என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.டி. சிவகொழுந்து பிரச்சாரம். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய எல்&டி நிறுவனத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் பணி வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ஒப்படைக்கும் போராட்டம். 1 ஆண்டில் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றால் ராஜினாமா, முத்தியால்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் சந்திரு உறுதி.